Hi everyone. Life is very colorful and beautiful. Let's make it even more colorful by adding some other flavors into it. பேரண்டிங்கில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் ஆர் யூனிக் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கிட்ஸ் ஆர் யூனிக் இன் தேர் ஓன் வேஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பேரண்டிங் ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட எஃபோர்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குழந்தையோட மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். பட் தி கீ ஃபேக்டர் இஸ் எல்லாருமே ஒன்று தான் அண்ட் எல்லாருமே த பெஸ்ட்டு தான். ஏன்னா எல்லா அம்மாவுமே அவங்களோட பெஸ்ட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்களோட ஓன் வேஸில் தே ஆர் ஆல் பெஸ்ட் இன் தேர் வேஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக எல்லாத்துலேயும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக இருக்க விடுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் ஐயோ இல்லை, இது சாப்பிட்டா சிக்காகலாம், இது சாப்பிட்டா அப்படி இருக்கும், வெளியில் இங்கெல்லாம் போனால் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படி இந்த மாதிரி நிறையா யோசிக்கிற சில பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஆனால் 2 பேரோட பேரண்டிங்குமே கரெக்டு தான். ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட்டை அவங்கவுங்களோட வேல த பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் அந்த மாமிக்கோ அந்த குழந்தைக்கோ கிடைக்கணும். நான்லாம் இப்படி தானே பண்ணேன், நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, நீ ஒரு ஆள் தான் இப்படி குழந்தைய வளர்க்குறியா, நாங்களாம் குழந்தைய வளர்க்கலையா, இந்த மாதிரிலாம் நிறையா வேர்ட்ஸ் நிறையா மாமிஸ் கேட்டிருப்பாங்க, நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க குழந்தை வளர்த்ததும் கரெக்டு தான். இப்போ இந்த மாதிரி பேரண்டிங்கும் கரெக்டு தான். ஆனால் என்ன, அதுக்கான ஸ்பேஸ் அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைச்சா தான் அவங்க அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அவங்க வர கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் தேவை தான். அதே மாதிரி குழந்தைங்களோட ரோல் மாடல் அவங்க அம்மாவும் அப்பாவும் தான். அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே தான் குழந்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்பா என்ன செய்கிறாரோ அதே தான் அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணும். அப்பா அந்த அம்மாவை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரோ, அவங்க வீட்டில் அந்த அம்மாவுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பெக்ட் அந்த அப்பா மூலியமாக கிடைக்குதோ அதுதான் அந்த குழந்தை மூலியமாகவும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கும். நம்ம அம்மான்னு நினைப்போம், நம்ம தானே பாப்பா ஃபுல்லாக ஒரு ஹோல் டே ஃபுல்லாக கூடவே இருக்கும், நம்ம தானே அது செய்கிறோம் இது செய்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அப்போ குழந்தைக்கு நம்மளை தான் பிடிக்கும்னு நினப்போம். பட் அந்த எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த குழந்தை அவங்க அப்பாவை தான் ஃபாலோ பண்ணும். அவங்க அப்பா எப்படி வீட்டில் நடந்துக்கிறாரோ அதை தான் அந்த குழந்தை பார்க்கும். ஸோ நோ மோர் கம்பேரிசன் இன் பேரண்டிங் அண்ட் யூ ஆல் ஹாவ் டு ரிப்பீட் தட் யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ கிட் இஸ் பெஸ்ட். நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம மைண்டை ரொம்ப சூதன் பண்ணும், எஸ்பெஷலி இன் பேரண்டிங். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஹாப்பி பேரண்டிங்.